ஏமாமா, என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா? மாமா உன்னதான் காது கேட்கலையா? கேக்குது. ஏண்டா உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். மிதி சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய. அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேன். உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது கொடுக்கறது? நானா வேண்டான்னு வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. டேய், உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்குல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல? அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். என்ன கொல்ல பாக்குறான். சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டான். உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏமாமா, நான் நினைச்ச மாதிரியே வேலை எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா, கூறு கட்ட மாடு 7 கட்டு புண்ணு தின்னுமா. 8ஆம் கிளாஸ்ல 8 மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகமா அது? ஏய் வா, உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன். மிஸ்டர் மணி, உங்க மச்சானோட பேச பார்க்கும்போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது, பெருக்கிறது, அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா 1 மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும்போது தான் தெரியுது அவனை இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலைல இருப்பாங்க. அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும். கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். ஆட நீங்க ஒண்ணுங்க, நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க. நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க இது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நிக்கிறேன். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும். 6 மணிக்கு மேல, அதாவது 6 o'clock குதிரை மேல உட்காரணும். ஓ, அது வேற இருக்கா? மாப்பிள கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா 1 ரூபாய். இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம், அனுபவிச்சுக்கோ. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குதுன்னு. என்னடா ஊர்ல 4 பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தானு நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவ. Smile, please. Keep it. Keep it, yeah. கேமரா போடுங்கடா. ஏண்டா ராஜா கூப்பிட்ட மாதிரி தெரியல? ஆமா, வண்டிய திருப்பு. ஏப்பா, நீ எந்த ஊர் ராஜா? மகாலிபுரம் பக்கத்துல தானே இருக்கு. பல்லவர் தான். நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ சில மாதிரி நிக்கிறியே. ஏனே சேலை எங்கேயாவது பேசுமா? சில பேசாதுடா, தம் அடிக்கும் பாரு.
நினைச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அவ்வளவு சாத்தியம் இல்லடி. கொஞ்சம் கஷ்டப்படணும். முந்தான முடிச்சல ஊர்வசி என்ன பாடுபடுறா பாத்தியோ இல்லையோ. பாக்யராஜ் என்னதான் அவளை இன்சல்ட் பண்ணாலும் அவ மனச தளர விட்டாளோ. முதல்ல அரளி விதை அரைச்சு குடிச்சா, அப்புறம் குழந்தைய போட்டு தாண்டனா, பஞ்சாயத்துல பொய் சத்தியம் கூட பண்ணனா. இவ்வளவு எதுக்காக? அவ நினைச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே. இவ்வளவு எதுக்கடே? என்னையே எடுத்துக்கோயேன். தேரோட மாலை தெருவிலங்கிற மாதிரி என் புருஷன் என்னை விட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. நானும் உன்ன மாதிரி நம்பிக்கை எழுந்திருந்தேனா தலையில முக்காட போட்டு மூலையில உட்கார்ந்து இருப்பேன். நீ என்னடானா உன் மாமன் நீ பாடின பாட்டை கேட்கலன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. ஆமா, அப்படி என்னதான் பாடின? அலை பாயுதே கண்ணா. அதான் எழுந்துச்சு போயிட்டான். இதோ பாருடி, வர வர கர்நாடக சங்கீதம் நீக்கே பிடிக்கிறது இல்ல. இந்த காலத்து பிள்ளையாடானுக்கெல்லாம் டிஸ்கோ பாடண்டி. இப்படி கர்நாடகத்துல இருந்திருந்தா எப்படி? இதுக்குதான் உங்க அம்மாட்ட அன்னைக்கே சொன்னேன், ஸ்கர்ட் ஜீன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுன்னு. அவ என்னடானா 10 கடை ஏறி இறங்கி இந்த புடவை தான் உன பொருத்தம்னு நான் சொல்ல சொல்ல வாங்கிட்டா. செலக்ஷன் யாரு? ஐயாதான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து போடுவேன். ராஜ உத்தியோகம் வாங்கி தரலாம். திட்டம் போட்டு என்ன கேவலப்படுத்தணும். உன் வீட்டுக்காரருக்கு எனக்கு வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட வேலை வேணும்னு கேட்டனா? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுப்பா, வேற வேலை வாங்கி தர சொல்றேன். வேற வேலை உன் வீட்டுக்காரரா? வேண்டவே வேண்டாம். அடுத்த கார்பரேஷன் கக்கூஸ்ல தான் விடுவாரு. இந்த பாரு, நான் இதுவரைக்கும் ஏமாந்தது போதும். இனிமே நான் ஏமாற தயாரா இல்ல. நாளைக்கே வீட்டுக்கு போய் சேர்றேன். வடி காசு விடு. ஏன்பா இப்படி பேசுற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் பாடுபடுறேன். இந்த பாரு, ஆதாயம் இல்லாம யாரும் ஆத்துல இறங்க மாட்டாங்க. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்.
அந்த மாதிரி அபிப்பிராயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. வீணா கற்பனை பண்ணி மனசுல ஆசையை வளர்த்துக்காத. நாளை காலையில வண்டிக்கு ஊருக்கு போறப்ப என் பொட்டியெல்லாம் எடுத்து வை.